மறுபிறவி உண்டா? நிறையா பேருக்கு இது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. மறுபிறவி உண்டா இல்லையா? ஃபஸ்ட்டு மறுபிறவி இருந்தால் என்ன பண்ண போகிறோம், இல்லைன்னா என்ன பண்ண போகிறோம், அதை பற்றி கவலையே பட வேண்டாம். இப்போ வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நல்லபடியாக ஒரு வாழ்க்கையாக வாழ கற்றுக்கோங்க. யாருக்கும் துரோகம் பண்ணாமல், யார் சொத்தையும் ஆட்டையை போடாமல், திருடாமல், நல்லதே சொல்லி நல்லதே செய்து நாம் வாழ்ந்தால் மறுபிறவி கிடையாது. இது ஒன்று. இப்போ மறுபிறவி யார் யாருக்கெல்லாம் கிடையாதுங்கிறத ஒரு அனலைசேஷனாக சொல்கிறேன். பொண்ணு பிறந்திருத்து, 2 பெண்கள் பெற்றவர்களுக்கு மறுபிறவி கிடையாது. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் மூவ் ஆகாது. ரைட்டா? நம்ம என்ன பண்ணுவோம், பெண்களை கல்யாணம் பண்ணி அடுத்த வீட்டுக்கு அனுப்பும்போது கோத்திரங்கள் மாற்றுவோம். அப்போ அந்த குழந்தை அவங்க வீட்டு குழந்தையா போகுமே தவிர, அவங்க வீட்டு வாரிசாக போகுமே தவிர, பெண்கள் பிறந்தவர்களுக்கு வாரிசாக வராது. அப்போ அவங்களுக்கு மறுபிறவி கிடையாது.